ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 7 ஜென்மங்கள் லவ் மீ அகெயின்ஸோட நெக்ஸ்ட் பாட்டடாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களை பண்ணலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கெல்லாம் பண்ணலாம். இருக்க மேஜிக் கிளாஸுக்கு நான் வரணுமா? நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன். இதுதான் என்னோடய பிளேஸ். டேட், இங்கே என்ன நடந்துட்டுருக்குது? என்னாலலாம் அங்கேருந்து எந்த ஒரு பிளேஸ்க்கும் போக முடியாது. நான் போகவும் மாட்டேன். இல்லை ஜேகே, ஒரு டேடாக நான் உன்னை சைல்ட்லேயே பான் பண்ணியிருக்கணும். சரி, சின்ன பிள்ளைத்தனமாக நீ ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சைல்டிஷ் பிஹேவியரில் நீ திங்க் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டே அந்த மாதிரி ப்ளே பண்ணுறேன்னு நினச்சேன். இப்போ நீ கிங் ஆகிற ஏஜே வந்துருச்சு. ஏதாவது ஒரு 2 days இல்லை ஃபியூ டேஸில் நான் டெட் ஆகிட்டேன்னு வையன். இந்த பிளேஸில் நீ தான் இருக்கணும். உன்னோட பீப்புள்ஸை நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனால் பட் இந்த பிளேஸில் நீயே உன் பீப்புள்ஸை ஏதோ என் கண்ணு முன்னாடியே நீயே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. எனக்கு என்னோடய கிங்டமை இதுக்கப்புறம் ரன் பண்ணுற ஒரு கிங் தான் வேணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அட்ராக்ட் ஆகிற ஒரு பர்சன்ட் வேண்டாம். இங்கே பாருங்கள் ஹாரி, முதல்ல ஜேகே இங்கேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அவன் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ண மாட்டான். ஜேகே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பவரை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமட்டான். இருக்கிற எல்லா பர்சன்ஸையும் கில் பண்ணிகிட்ருக்கான். அவன் இந்த பிளேஸ்க்கு திரும்பி வர சொல்ல நார்மல் கிங்காகவே வரணும். அவனுக்கு அந்த ஒரு மாதிரி பிளட்டோட ஸ்மெல்ல டம்ட் ஆகிறான்ல, அவனுக்குள்ளே இருக்கிற பவரை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லாரையுமே அவன் அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். அதனால் உங்கள் பிளேஸில் இருக்கிற பர்சன்டையும் இவன்கிட்ட கொஞ்சம் சேஃபாக இருக்க வைங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இப்போ இங்கேருந்து ஜிகே கூட்டிகிட்டு போகலாம். டேட், என்ன ஏதோ டாக்கை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போங்கங்கிறீங்க. நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு என்னோடய பவரை கண்ட்ரோல் பண்ண தெரியும். என்ன கண்ட்ரோல் பண்ண தெரியுமா? ஜிகே, கொஞ்சம் ஹவர்ஸுக்கு முன்னாடி தானே ஜிகே ஏன் முன்னாடி அந்த மேடை கில் பண்ண? என்ன ஜிகே இந்த மாதிரி பேசுகிற? அடலாம் முடியாது. என்னோடய சன் இந்த மாதிரி இருக்கிறது என்னால் எப்போது அலோவ் பண்ண முடியாது. இங்கே பாரு, மாம் சொல்கிறது நீ கேட்பேன் நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதையாக அந்த பர்சன்ட் கூட இப்போது அவங்க கூட அவங்க உனக்கு ட்ரெயின் பண்ணுற பிளேஸ்க்கு கூப்பிட்டு போவாங்க. அது ஒரு மேஜிக் கிளாஸ் தான். உனக்குள்ளே இருக்கிற அந்த டார்க் பவர், உனக்குள்ளே இருக்கிற அந்த வேம்பயர் பவரை அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், உன்னோட கண்ட்ரோலுக்கு அந்த பவர் எப்படி கொண்டு வரணுங்கிறது சொல்லி தருவாங்க. நீயா இல்லை, அந்த பவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. அந்த பவரை நீ கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கிங்டமுக்குள்ளே நான் உன்னை அலோவ் பண்ணுவேன். என்னம்மா டேடா விட மோசமாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. நான்லாம் எந்த ஒரு மேஜிக் கிளாஸுக்கும் போக மாட்டேன். நான் இங்கே தான் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிறேன். நான் அங்கே தான் இருப்பேன். மாம் சொன்னால் கண்டிப்பாக கேட்கணும் ஜிகே. கண்டிப்பாக நீங்கள் 2 போகணும். அவன் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான். அவனை அங்கே 2 கூட்டிகிட்டு போங்க. மாதான் இந்த மாம் மேலே உனக்கு ரெஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் பண்ணாமல் அங்கே 2 கிளம்பிரு ஜிகே. ஆனால் சொன்னால் புரிஞ்சுக்கணும். அவனுக்கான திங்ஸஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க. இப்படி நம்ம சோல்டர்ஸ்க்கு ஆர்டரை போட சோல்டர்ஸ் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி போய் ஜேகேக்கு தேவையான மொட்டை திங்ஸையும் ரெடி பண்ணி கரெக்டாக அந்த காலத்துலலாம் குட்டுற வேண்டியதுன்னா அந்த பிளேஸில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஜேகே அங்கேருந்து ஹாரி இன்னொரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் ஜேகே காண்டாக்கி கிங்டமில் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தேன். ஆமாம், ஏதோ மேஜிக் கிளாஸ்ன்னு சொன்னியே, அந்த மேஜிக் கிளாஸில் ஏதாவது ரூல்ஸ்லாம் இருக்கும். என் டேடு போட்டிருக்க ரூல்ஸ் எல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. ஒன் பிளேஸ்லேயும் ரூல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஃபாலோலாம் பண்ண மாட்டேன். நீ ஃபாலோ பண்ணணும். நீ ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்காக தானே அங்கே ஒரு பர்சன்ட் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீ அங்கே இந்த மாதிரி பேசு. இப்படி ஹேர் திங்க் பண்ணி படியும் கரெக்டாக அந்த மேஜிக் கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகிறாங்க. இது ஃபுல்லாக வேம்பயர்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய கிங்டமில் உள்ள பர்சன்ஸ் எல்லாம் அந்த பிளேஸில் அவங்களோட பவரை என்கரேஜ் பண்ணதுக்கு வந்துருக்காங்க. பட் நம்ம ஜேகே தான் அவரோட பவரை கம்மி பண்ணதுக்கு வந்துருக்காரு. இந்த மாதிரி கம்மி பண்ண வந்ததை பார்த்துட்டு ஏன்டா ஒவ்வொருத்தையும் பவர் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸுக்கு ட்ரைனிங் பண்ண வேண்டாம். என் பவர் ரொம்ப பவராக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை குறைக்க வந்துருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி ஹாரி கிட்ட சண்டைக்கு போவாரா. இந்த மாதிரி சண்டைக்கு பண்ணால் ஹாரி இந்த மொமெண்ட்டை பார்த்துட்டு தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காத ஜேகே. உன்னோட பவரை உன்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியணும்ல. அதுக்கு தான் உன்னை இந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்கு. நீ கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா இங்கே 2 ஃப்ரீயாக வெளியே போயிடலாம்.
என் மாமி இந்த பிளேஸ்க்கு வர வச்சுட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோ, ஏம்மா நினச்சாலும் என்னை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு இருக்க முடியாது. சரி, நான் ஸ்டே பண்ணக்கூடிய ரூம் எடு. என்ன வந்தவொடனே மெடிடேஷன் யாரையாவது பார்ப்பேன்னு பார்த்தா ரூமுக்கு போகணுங்கிற. எனக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் போல் தோணுது. நான் ரூமுக்கு தான் போகணும். ஸ்டே பண்ண ரூம் எங்கே? சரி வா, இதான் இந்த ரூம். இதுதான் ஜேகேவோட ரூம். நீ இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். இங்கே இன்னும் 2-3 பெட்ஸ்லாம் இருக்குது. நான் மட்டும்தான் இந்த ரூமில் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. நீ மட்டும்தான் ஜேகே இருப்ப. பட் நீ இந்த பிளேஸுக்கு வரதுக்கு முன்னாடி இதே ரூம்குள்ளே இன்னொரு பர்சன்ட் இருக்கிறாங்களே. என்ன சொல்கிற? எனக்கு வேறு ரூம் தான். என்னன்னா மற்ற பர்சன்ஸ் கூட என்னோடய திங்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது பிடிக்காது. ஒன் திங்ஸ் யாரடா அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாடு. ஒன் திங்ஸ் நீ வச்சுக்க, அவன் திங்ஸ் அவன் வச்சுப்பான். இதான் ரூம். சும்மா ஆர்டர் போடாத. ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னல, அப்போது அந்த பெட்டில் ஸ்லீப் பண்ணு. நீ எப்போ ரெடி ஆகுறியோ அப்போ என்கிட்ட சொல்லு, நான் உன்னை மெடிஷன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே ஓகே. இந்த மாதிரி பேசிட்டு நம்ம ஜேகேமே பெட்டில் போய் பட்டான். இப்போ கரெக்டாக அதே ரூமுக்குள்ளே பயங்கரமாக ஸ்மைல் பண்ணப்படி செம்ம க்யூட்டாக இருக்குது. சிரிப்பே அந்த மாதிரி இருக்குது. ஸ்மைல் பண்ண பொசிஷன்லேயே 2-3 கேர்ள்ஸு ஒரு பாய் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ப்ளே பண்ணப்படியே ரன் பண்ண வேகத்திலே கரெக்டாக அந்த ரூம்குள்ளேன்றானா. டே இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணாதீங்கடா, இந்த மாதிரி ப்ளே பண்ணிங்கடா, என்னடா நினச்சிட்ருக்கீங்க சொன்னால் கேளுங்கடா, அடிபட்டுற போட்டுடா. டேய், பவரை என்கரேஜ் பண்ண வந்தீங்களா இல்லை என்ன வச்சு ப்ளே பண்ண வந்தீங்களா? மேஜிக் பண்ணணுன்னா வெளியே போய் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டைட்டாக பயங்கரமாக கட்டிட்டு சிரிக்கிறாரு. கொஞ்சம் ப்ளே பண்ணி விளாடுறாங்க. மேஜிக்கு பண்ண சொன்னால் எல்லா மேஜிக்கும் டேமில் தான் பண்ணுறாங்க உங்களுக்கு. டென்ஷன் ஆகி ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறீங்க? எனக்கு மேஜிக் அந்தளவுக்கு வரலனுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்களா? அங்கே பாருங்கடா, தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஆக்காதீங்க, ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து போங்கடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமான மட்டும் இந்த மாதிரி பேசுகிறோம். ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கு ஜிகிக்கு டிஸ்டர்ப் ஆகுது. எவன்டாடு காட்டு கட்டிகிட்டு இருக்குது, காட்டு வலிக்கு. இங்கே எவனாவது தேவையில்லாமல் கட்டுனீங்க, அத்தனை பேர் நெக்கையும் கடிச்சிருவேன் இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே எழுந்து பாரா. இந்த மாதிரி எழுந்தா என்ன எல்லோரும் நெக்கையும் கடிப்பானா அப்படிங்கிற மாதிரி அங்கே ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்த பர்சன்ஸும் நம்மகிட்டே இவன் பெட்டில் பட்டிருக்க ஜேகே பார்க்குறாங்க. பெட்லேருந்து எழுந்தெல்லாம் உட்காரல, அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ண பொசிஷன்லேயே ஹெட்டுக்கு முட்டை கொடுத்தபடி, என்னடா நொய்யின்னு கட்டிக்கிட்டே இருக்கீங்க, காடு வலிக்குது, நானே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரூம்குள்ளே வந்துருக்குறேன். நான் கட்டுறீங்க? கட்டுறதுக்கு அப்புறம் மவுட் இருக்காது, இந்த பிளேஸில் உயிரோடு இருக்கிறதுக்கு உங்கள் பாடியில் சோல் இருக்காது, மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிடுவேன். இப்படி நம்ம ஜேகே பேசுகிறத கேட்டு ஜேகே பாட்டதில் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆகி, டே இவன் அந்த கிங்டமோட பிரின்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கத்தனை பொசிஷனில் அவ்வளோ பேர் ரன் பண்ணபடி ஓடுனா. என்னடா பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு அவனை பாட்டுக்கு ஓடிட்டானுவன், எந்த பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி டே ஷாக்கில் நம்ம ஜேகேயை பார்க்க, ஜேகே கடுப்புலையே நம்ம டேயை பார்க்குறாரு. உனக்கு வேற தனியே சொல்லணுமா? ரூமை விட்டு வெளியே போடா. ஹேய், என்னடா நினச்சிட்ருக்க? இது என்னடா ரூம்? இந்த பெட்டில் தான் நான் ஸ்லீப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டிஜேக்கு ஆப்போசிட்டில் இருக்க பெட்டில் தான் நம்ம டே ஸ்லீப் பண்ணுவாராம். இந்த மாதிரி பெட்டை பாயிண்ட் பண்ணப்படி என்ன ரூமை விட்டு வெளியே போக சொல்கிற? நீ தான்டா தேவையில்லாமல் ரூமுக்குள்ள வந்துருக்க. என்ன திமிரு இருந்தால் என்னை ஏட்டு பேசுவியாடா நீ? இப்படி கோவத்தில் பெட்லேருந்து எழுந்தவே இல்லையே. டே கிட்ட க்ளோஸாக வேண்டாம். பயத்தில் டக்குன்னு நம்ம ஜேகேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்க, ஜேகேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்ச மூமெண்டில் 2 பேருக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. 2 பேரோட ஐஸை ஃபுல்லாக நோட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டில் இருந்த அந்த மெமரிஸ் குட்டியாக ரீக்கப் ஆகுமா. லாஸ்ட்டில் நம்மகிட்டே பயங்கரமாக க்ரை பண்ண அந்த மூமெண்ட்டு திங்க் ஆகிற மூமெண்ட்டில் டேயோட ஐஸில் டீரி வந்தோம் நம்ம, அதாவது மெமரிஸ். ஓகே, மெமரியில் இருக்கிற டேயோட ஐஸில் டீரி வந்து ஜேகே நோட் பண்ணோம். இங்கே ஃப்யூச்சரில் ஜேகேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு ஜேகேயோட ஐஸில் தான் அவ்வளோ டீரி வருது. டீரி வந்த பொசிஷன்லேயே ஆப்போசிட்டில் இருக்க டே நோட் பண்ணால் டே வந்து என்ன திமிரு இருந்தா என்னையே பயமூட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயை போட்டு தள்ளி விட்ட வேகிட்டிலே நம்மகிட்ட என் ரூமை விட்டு ரன் பண்ணப்படி ஓடிடுவார். நல்ல வேலை அவன்ட்டு தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ரன்னிங்கில் வெளியே போனோம். ஜேகே தான் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி, அண்ட் ஜேகேயோட ஐஸில் டீரி வந்துருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. நம்ம தானே எல்லாரையும் அழ வைப்போம், இவன் என்ன நம்மளே அழ வச்சுட்டு போகிறான், நம்மளோட ஐஸில் எப்படி டீரி வந்துச்சு?
நம்ம பாட்டுட்டு என்னது சரி விடு அந்த மேடை கடிச்சு பிளட் எடுத்தோம்ல அந்த இதில் ஏதோ சும்மா தேவையில்லாதெல்லாம் ரிப்ளேக் ஆகுது அதோடு நமக்கு தேவையில்லாத மெமரிலாம் தோணுது அப்போல்லாம் ஒன்றும் இல்லைனுங்கிற மாரி சொல்லிட்டு திரும்பவும் பெட்டில் போய் பட்டா டேடம் ஒரு பிளேஸில் வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு. ஆமாம் அவன் ஹேண்ட்ஸை பிடிக்க சொல்ல எனக்கு ஏன் ஹார்ட்ஸை பட்டன்ட்டு பயங்கரமாக துடிச்சிச்சு. ஹேண்ட்ஸ் என்னோட ஹார்ட் கூட பயங்கரமாக பெயின் ஆச்சு. என்னவா இருக்கும்? இதனால எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. ஏதோ டப்பாருந்த மாதிரி இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே நம்ம எப்படி போய் ஸ்லீப் பண்ணுறது? ஆமாம் இந்த கிங்டமோட பிரின்ஸுன்னு சொல்லிட்டு ஏதோ நேம் கூட சொல்லாமல் கத்திட்டு ஓடினானுங்களே, அவனோட போய் இவன் யாருன்னு கேட்கணுங்கிற மாரி கரெக்டாக நம்ம டேட்டை ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்த பர்சன்ஸ் கிட்ட போய் நின்றுட்டு, ஆமாம் அந்த கிங்டமோட பிரின்சஸ் ஜேகேடா இவன் அப்படிங்கிற மாதிரி கட்டுனீங்களே, ஜேகேன்னா ஏன்டா அவ்வளோக்குள்ள பயப்படுறீங்க? அவனும் நம்ம ஏஜ் தானே, நம்மளை மாரி இங்கே ஸ்டடி ஒர்க்குக்கு தானே வந்திருக்கான், இந்த மேஜிக் கற்றுக்க தானே வந்திருக்கானுங்கிற மாரி சொல்லவும், அடியோட்டே எனது உனக்கு ஜேகே தெரியாடா? டே அவனோட நேமை கேட்டாலே இந்த பிளேஸில் இருக்க மொத்த கிங்டமுக்கும் ஜேகேனா யாருன்னு தெரியும். ஆனால் உனக்கு மட்டும் தெரிலனுங்கிறியே டே, எப்படி டே அவன் உனக்கு தெரியாடா? ஜேகே என்ன மாதிரி கேரக்டர் தெரியுமா? அவன் இந்த அளவுக்கு சரியான ரூட அரகண்டான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வேம்பயர் பவர், நம்ம எல்லோரும் எதுக்கு இந்த பிளேஸுக்கு மேஜிக் கட்டுக்க வந்திருக்கோம்? நம்மளோட பவரை என்கரேஜ் பண்ண வந்திருக்கோம். ஆனால் அவன் இங்கே வந்திருக்கிறத பார்க்க சொல்ல அவன் பவரை என்கரேஜ் பண்ண வந்திருக்கானா, அவன் பவரை கண்ட்ரோல் பண்ண வந்திருக்கானாங்கிறது தெரியல. ஆனால் அவன் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான். கண்டிப்பாக இங்கே இருக்கிற எத்தனை பர்சன்ஸை கில் போகிறான்னு தெரியல. கில் பண்ணுவானா? என்ன சொல்கிற? ஆமாம், அவனால் அவனோட வேம்பயர் பவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பிளட்டோட ஸ்மெல் அதுவும் ரொம்ப ரேரான பிளட்டோட ஸ்மெல் அவனுக்கு மட்டும் ஃபீல் ஆச்சு. அந்த பர்சன்ட் நமக்கு மேஜிக் கட்டு கொடுக்குற மெஜிஷியனாகவே இருந்தாலும் கில் பண்ணிடுவான். பிளட்டை மட்டும் சாக் பண்ணி ஏற்றுவான். ஆனால் அந்த மாதிரி ஃபுல் பிளட்டையும் சாக் பண்ணியும் ஒன்றுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலாக அங்கேருந்து கிளம்பிடுவான். அவனை பட்டுன்னு மொத்த ஸ்டோரியுமே எங்களுக்கு தெரியும். ஒரு வேளை அவனோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டான், இந்த மாதிரி ரூடாக எல்லாருக்கிட்டையும் ப்ளே பண்ணுறான்னு சொல்லி தான் இந்த பிளேஸுக்கு இங்கே அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பியிருப்பாங்க போலுக்கு. எங்கே எத்தனை பேர் பர்சன்ஸோட பிளட்டை அவன் சக் பண்ண போகிறான்னு தெரியலையே. டேயாங்கா அதில் வேற வார்ம் பிளட்டு செம பியூரிஃபுல்லான பிளட்டு. உன்னோட பிளட்டோட ஸ்மெல் எங்களுக்கே ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகும். ஒரே ரூமில் ஒன்றா ஸ்டே பண்ண போகிறீங்க. உன் கிட்ட அவன் க்ளோஸ் ஆகண்டு உன் பிளட்டை ஸ்மெல் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, போச்சு போ. நெக்ஸ்ட் டேயே நீ டெட்டு. என்னடா இந்த மாதிரிலாம் பயமுட்டுறீங்க? அப்படிலாம் இல்லை. நான் இப்போ அவன்கிட்ட பேசிட்டேன் என்ன, அவன் ஒன்றும் என்னை அட்டாக் பண்ணலையே. உன்னோட பிளட்டோட ஸ்மெல் அவன் ஃபீல் பண்ணலை. ஒரு வேளை அவன் பிளட்டு பியூரிஃபுல்லான பிளட், ரொம்ப ரேரான பிளட்டுன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுடான்ட்டே. அதனால அவன் இருக்கிற அந்த பிளேஸில் உன்னோட பாடியில் உன்னோட ஹேண்ட்ஸில் எங்கேயுமே சின்னதாக கூட அடிப்படாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, கேர்லெஸ்ஸாக இருந்துக்கட. வேறு அவ்வளோடா எங்கள் ஃப்ரெண்டை நாங்கள் தான் மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரிட்டே கலாய்க்கிறாங்க. இப்படி கலாய்க்கிறது மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் ஒரு பக்கம் ஷாக் ஆனால் என்னடா என்ன மாதிரி கலாய்க்கிறீங்க, நான் டெட் ஆகிறதுல அவ்வளோ ஹாப்பியானுங்கிற மாரி அந்த பர்சன்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கூட அந்த ரூம்லேருந்து நம்ம ஜேகே வெளியே வரல, மெடிஷனெல்லாம் பார்க்கல. இந்த மூமெண்ட்டை ஹாரி நோட் பண்ணிவிட்டு, நீ ஒரு பக்கமாக இருக்கிற, அவன் ஒரு பக்கமாக இருக்கான், 2 பேரையும் ஒரே பிளேஸில் ஒன்றாக்கலான்னு ஒரே ரூமில் ஸ்டே பண்ண விட்டான். மேஜிக்கை கற்றுக்கிட்டு பவரை குறைக்க வர சொன்னால் ஸ்லீப் பண்ண படிப்பட்டு இருக்கிறியே ஜேகே. நீ டேயை பாட்டத்தோட உனக்கு ஏதாவது மெமரிஸ் ரீக்கப் ஆகிருக்கும். டேயை ஃபாலோ பண்ணப்படி டே தேடி போவேன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்காத மாதிரி எப்படிடா இந்த பிளேஸில் இருக்கிற? நீ ரொம்ப வியாடாக நடந்துக்கிற ஜேகே. இந்த மாதிரி ஹாரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜேகே தான், ஏன்டா தேவையில்லாமல் என்னையே குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்க? நான் ஐஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் என்னை சுற்றி எத்தனை பர்சன்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு என்னால் நல்லா நோட் பண்ண முடியும். ஏதோ மைண்ட் வாய்ஸில் ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி தெரியுது. நான் ஒன்றும் ஸ்லீப்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஜேகே பேசுகிறாரு. ஐஸு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு, பெட்டில் பட்டிருக்காரு. பட் இருந்தாலும் அவரை சுற்றி எல்லோரும் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கிறத ஐஸை க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயே அவர் பவர் மூலியமாக நோட் பண்ணுறாரு.
அந்த செக்கி அந்த மாதிரி இந்த செக்கி இந்த மாதிரி கேரக்டரில் 2 பேருமே சேஞ்சிங் இல்லைடா. நீயும் சரி டேயும் சரி, அவன் எப்படி நாட்டித்தனமாக இருந்தானோ அதே மாரி தான் இங்கேயும் இருக்கிறான். போன டைம் தான் என்னால் அவங்க 2 பேருமே சீட்டு வைக்க முடியல. அந்த பிளேஸில் கரெக்டாக என்ட்ராக்கி உங்க 2 பேரையும் சேவ் பண்ணவும் முடியல. இந்த டைம் அந்த தப்பு நடக்காது. கண்டிப்பாக நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் 2 பேருமே குயிக்காக ஒன்று சேர்த்துருவேன். இப்படி ஹாரி பேசிட்டு ஜேகே இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். ஜேகே வந்து டிஸ்டர்ப் பண்ணாடா முதல்ல இந்த மாதிரி ரூம் டோர்கிட்ட நிற்கிறத விட்டுட்டு ஒர்க்கெட் அப்படின்டா போய் பாரு, என்ன வாட்ச் பண்ணுறடா, பிரேக் பண்ணு. இப்படி ஜேகே பேசுகிறது கேட்டு நம்ம ஹாரி லைட்டாக சிரிச்சபடி எங்கள் 2 பணம் பிளாக்குமே கரெக்டாக அந்த பிளேஸில் என்ட்ராகி ஹாரியை நோட் பண்ணுது. கிங்கை பாட்டிங்களா? கிங் திரும்பவும் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாரா? நீங்கள் என்கிட்ட முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? நான் எப்படியோ என்னோடய மாமை மீட் பண்ணிட்டேன். மாம் கூட தான் இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஏன் கிங்கை பார்க்கணும் போல திங்கிங்காக இருந்துச்சு. கிங்குக்கு எதுவும் ஆகலைல்ல? உன் கிங்கு தானே? ஓ, உன் கிங்கு இதே பிளேஸில் தான் ரொம்ப டயர்ட்னஸில் பெட்டில் பட்டிருக்கான். ஹெடு, அவர் இங்கே வந்துருக்காரா? ஹேய், அவன் முன்னக்கிட்ட போயிடாடா. ஏற்கனவே அவன் பார்க்குற பர்சன்ஸோட பிளட்டெல்லாம் சக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கான். நீ வேற செம்ம பிளாக் அண்ட் பிளாக்கில் பவர்ஃபுல்லான ட்ராகனாக இருக்கிற. நீ வேற புது ரகம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஓம் பிளட்டையும் சக் பண்ணிடாம என் கூட வா. ஆனால் கிங், இப்போதைக்கு நீ அவன்கிட்ட போகிறது உனக்கு சேஃப் கிடையாது. அவனோட பவரை அவனுக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். புரிஞ்சுக்கோ. உன் கிங்கை நீ தூரத்துலேருந்தே பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக மேஜிக் கட்டுக்க மெஜிஷியன் கிட்ட தான் என்றாவான். நீ தூரத்துலேருந்தே உன்னோட கிங்கை நோட் பண்ணு. நிஜமாலுமா? ஹாய் பிளாக், எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி பிளாக் மேலே ஜம்ப் பண்ணப்படி ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணப்படி நம்மகிட்டே பிடிக்கிறாரு. ஐயோ என்னோட மாம் வந்துட்டிங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டேயோட ஃபேஸ் முழுக்க லிக் பண்ணிடு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பிளாக்கை புஷ் பண்ணிவிட்டு ஹையாங், ஆமாம் பிளாக்கை கிட்ட ஒர்க்கு கொடுத்து அனுப்புனீங்களே, பிளாக்கு திரும்பவும் வந்துடுச்சு. ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சா? ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்படி நம்ம ஹாரி திங்க் பண்ணால் பிளாக்கை வந்து ஏதோ ஒரு பிளேஸ், ஒரு சீக்ரெட் கொகை மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஜேக்கியோட சீக்ரெட் கொகை இருக்குதுல்ல, அந்த கொகைக்குள்ளே அந்த பாட்டப்புக்குள்ள ஒரு ஒரு பர்சனோட பாடியை ஹீல் பண்ண பொசிஷன்லேயே இருக்குது. அது யாருங்கிறத காட்டலை. இந்த மூமெண்ட்டில் நம்ம ஹாரி அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்குக்கு தான் போனால் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டான். இனி பிளாக் இங்கே தான் இருப்பான். சரி வா பிளாக், நம்ம இங்கேருந்து அப்படியே ஜாலியாக இன்றைக்கி வேறு ஃபுல் மூன் டேவா, ஃபுல் மூன் டே வெளிச்சிட்டு நம்ம நல்லா அப்படியே ஸ்கையில் பறப்போம். வரியா என் கூட? ஐயோ மோம், நீங்கள் கேட்டு நான் இல்லைன்னு பண்ணால், இல்லை உங்கள் கூட வர மாட்டேன்னு பண்ணா, நம்ம ஜாலியாக அங்கேருந்து கிளம்பலாங்கிற பேடி அதுக்கு பேக் சைடில் நெக்கிக்கிட்ட ஹெட்டுக்கிட்ட வச்ச பொசிஷன்லேயும் பிளாக் அங்கேருந்து ஃப்ளை பண்ணுது. இந்த மாதிரி ஃப்ளை பண்ணால் நீ உன்னோட வேர்ல்டில் ஹாப்பியாக இருக்கிற, ஜேக்கியோட வேர்ல்டில் ஹாப்பியாக இருக்கிறான். எப்பண்டா 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணுவீங்க? உங்களோட ஃபாஸ்ட் லைஃப்பை எப்பண்டா தெரிஞ்சுப்பீங்க? சரி, அதுக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும். பார்ப்போம். இப்போ தானே ஜேக்கிங்க வந்துருக்கான். டேஸஸ் போகட்டு, எப்படியாவது 2 பேருக்கும் ஃபாஸ்ட் மெமரியை ரீக்கப் பண்ண வச்சு உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்க்க போகிறேன். அது நான் தான். இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. தான் ஒரு ஃபாரஸ்ட்டில் பிளாக்கு கிட்ட பேசிக்கிட்டே அந்த ஃபாரஸ்ட்டில் ஃப்ளை பண்ணப்படியே ஃபுல் மூனை நோட் பண்ணுறாரு. அது ஃபுல் மூன் பயங்கர பிரைட் ஆகுது. அந்த மூமெண்ட்டுக்கு வேம்பயராக இருக்க மூமெண்ட்டுக்கு வந்து டேவோட டீட்டெலாம் அப்படி நீளமாக நீளுது. அந்த மூமெண்ட்டில் பிளாக்கை நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல் மூன் டே, எல்லா வேம்பயரும் இந்த மூனை பார்க்க சொல்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. பட் என்னமோ தெரியல பிளாக், இந்த ஃபுல் மூனை பார்க்க சொல்லலாம் எனக்கு பெயின் மட்டும்தான் இருக்குது. எதுனால எனக்கு பெயினாக இருக்குது? என்ன ரீசன்? அது வந்து மாம், உனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியுமே அந்த ஃபுல் மூனுக்கு மீனிங் என்னன்ட்டு. ஆனால் நான் சொன்ன உங்களுக்கு புரியாது, என்னால் சொல்லவும் முடியாது. அது உங்களோட ஃபாஸ்ட் லைஃப்பில் என்னோட கிங்கும் நீங்களும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த டே, ஃபுல் மூன் டே,
அண்ட் ஃபுல் மூன் உங்களை ரொம்ப ஹேட் பண்ணிச்சு. அதான் இந்த மாதிரி ஃபுல் மூனை பார்க்க சொல்லலாம். உங்களுக்கு பெயினாக இருக்குது. பட் இதே ஃபுல் மூன் என்னோட கிங்குக்கு ரொம்ப ஹாப்பியை கொடுக்கும். எப்படி பிளாக்கு திங்க் பண்ணோம். இப்போ நம்ம ஜேக்கிடம் கரெக்டாக இப்போ தான் அவர் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருப்பார்ல டேயோட ரூம், அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அப்படியே ஃபில்மை நோட் பண்ணுறாரு. டே மூணை பாட்டு சேடானா ஜேகே மூணை பாட்டு சிரிக்கிறாரு. வாவ் ஃபுல் மூன். அப்போ ஜேகே இது பிளேயிங் டைம். யாரெல்லாம் சிக்கிறாங்களோ அவ்வளோ பேர்கிட்டையும் ப்ளே பண்ணிட வேண்டியதானுங்கிற வேண்டி நம்ம ஜோங்குக் அப்படியே வேம்பயராகவே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி அவருக்கு லீஃப்லாம் இருக்கும்ல, அந்த லீஃபை அப்படியே விரிக்கிறாரு. விரிச்ச வீட்டில் அங்கேருந்து ஃப்ளை பண்ணோம். இந்த மூமெண்ட் ஹாரி நோட் பண்ணிவிட்டு இவன் என்ன இங்கேருந்து எங்கே கிளம்புறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே தேவையில்லாமல் எந்த ப்ராப்ளத்துலேயும் சிக்கிறக்கூடாதுங்கிறதுக்காக ஜேகே ஃபாலோ பண்ணபடி ஹாரியும் கரெக்டாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்றானா. இப்போ ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் தான் நம்ம பிளாக் உட்காந்துருக்கு. பிளாக்கு கிட்ட பிளாக்கோட எப்படி சொல்கிறது, பிளாக்கோட பாடியில் லைட்டாக சாஞ்சப்படி ஓகே, பிளாக் மேலே லைட்டாக சாஞ்ச பொசிஷன்லேயே நம்மகிட்டே உட்காந்துருந்து ஃபுல் மூன் எப்பண்டா மறையுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட் தனக்கு பெயினாக இருக்குங்கிற ஃபீலிங்கில் இது என்ன மாதிரி ஃபீலிங் தெரியலையேங்கிற மாதிரி பிளாக்கு கிட்ட பேசிக்கிட்டே உட்காந்துருக்குற அந்த மூமெண்ட்டுக்கு பிளாக்கிடம் தேவையில்லாமல் கண்டதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க மாம். உங்களுக்காக பார்த்தீங்களா நான் நிறைய ஸ்ட்ராபெரி எட்டு பண்ணிருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்ட்ராபெரி சாப்பிடலாமா? ஹை ஸ்ட்ராபெரி, எவ்வளோ டேஸ் ஆச்சு தெரியுமா இந்த ஸ்ட்ராபெரியை பார்த்து. நான் உனக்கு ஃபீட் பண்ணி விடுவேன், நீ எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி தரணும். பட் எனக்கு தான் ஹேண்ட்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக் இந்த மாதிரி நம்மகிட்டயே க்யூட் ஃபேஸில் நோட் பண்ணோம். நம்ம பிளாக்குக்கு அப்படியே நம்மகிட்டயே ஃபீட் பண்ணி விட்றாரு. டீயுமே சாப்பிடுவாரா. இந்த மாதிரி சாப்பிட்டா செம்ம ஜூஸியாக இருக்குமா அந்த மூமெண்ட்டுக்கு. அது ஒரு மாதிரி ருசிச்சு சாப்பிட்ற மூமெண்ட்டில் டேயோட லிப்பை டேயோட லிப் கடிக்கிற மூமெண்ட்டில் லிப்பு கட்டாகி ஒரு ட்ராப் பிளட் அப்படியே மவுட்டில் இருந்து லைட்டாக அப்படி இல்லைன்னா கீழே மேலே வலிக்குது. இந்த மாதிரி பிளட் லாஸ் ஆகுற மூமெண்ட்டுக்கு எப்படி ஃப்ளை பண்ணபடி ப்ளே பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்கு என்றான ஜேகேக்கு ஃபீல் ஆகுது. பிளட்டோட ஸ்மெல், அதுவும் டேயோட பிளட் செம்ம ரேரான பிளட். இந்த மூமெண்டில் இந்த மாதிரி பிளட் ஸ்மெல்லுக்கு அட்ராக்ட் ஆகி அப்படி ஸ்கையை பாட்டு பறந்தபடி ப்ளே பண்ணிட்டு இருந்த நம்ம ஜேகே டே முன்னாடியே கரெக்டாக என்றானம். இந்த மாதிரி என்றாகிறத பிளாக்கு பாட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. ஷாக்கு ஃபஸ்ட்டுனா ஹை என்னோட கிங், ஐயோ அந்த கெத்து கொஞ்சம் கூட குறையலடா. டெவிலாக இருக்க சொல்லியும் சரி, வேம்பயராக இருக்க சொல்லியும் சரி, நாமா நடக்கிறாரு பாட்டியா ஜேகேனா சும்மாவா, வாக்கிங்லேயே தெரியல அது ஜேகேண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளாக் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். அவர் நடந்து வர்ற மூமெண்ட்டு அவ்வளோ, அந்த வாக் பண்ணுற மூமெண்ட்டு அவ்வளோ ரூடாக இருக்குது. இந்த மாதிரி ஜேகே வரதை பார்த்துட்டு பிளாக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனோம். ஷாக் ஆகி இவன் எதுக்கு எங்கே வந்துருக்கான், இவன் தானே அந்த ஜேகே, இவன் இங்கே என்ன பண்ணுறான், அச்சோ இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம மட்டும்தானே இருக்கிறோம், ஒருவேளை நம்மளை கில் பண்ண போகிறானோ, டேங் இங்கேருந்து தப்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக்கு சீக்கிரம் எழுந்துரு நம்மளை அவன் அட்டாக் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிளாக்கை பாட்டு பேசினா பிளாக்குக்கு தன்னோட கிங்கை பாட்டதுக்கப்புறம் அங்கேருந்து போக மனசு வர மாட்டேங்குது. நேருக்கு நேராக பாட்ட மூமெண்ட்டில் ஸ்டாச்சு மாதிரி நின்னா இவன் என்ன ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறானுங்கிற மாதிரி மட்டும் அங்கேருந்து போயிடலானுங்கிற மாதிரி கொஞ்சம் பிளாக்கை விட்டு மூவ் ஆகி ரன் பண்ணபடி ஓடுனோம். நம்ம ஜேகே லைட்டாக ஃப்ளை பண்ண பொசிஷன்லேயே ஓடுற டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி பக்கத்தில் இருக்கிற ட்ரீல லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லாக் பண்ணாட்டி ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கோட ஐஸை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக் டேக்கிட்ட இருக்கிற அந்த க்ளோசிங் மூமெண்ட் டேக்கு ஒரு மாதிரி செம்ம பெயின் ஆகுது. ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்லேயே நம்ம ஜேகே நோட் பண்ணால் இந்த மாதிரிலாம் நீ பேசியிருக்கக்கூடாது ஜேகே, என்ன மாதிரி ஒரு வேர்டை சொல்லிட்ட, நீ சொன்னதெல்லாம் ஃபேக்குன்னு என்னை பாட்டு சொல்லு. எப்படி நம்மகிட்டே பேசின விட டேக்கே ரீகாப் ஆகுது. இந்த மாதிரி ரீகாப் பண்ண பொசிஷன்லேயே ஜேகேயோட ஐஸையே நோட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜேகே டேயோட லிப்பை தான் நோட் பண்ணுறாரு. டேயோட லிப்பை கடிச்சு பிளட் வர வச்சுருக்காருல அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே தான் டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து
டேயோட லிப் மவுட்டுக்கிட்ட இருக்கிற அந்த பிளட்டை அவர் டங்காலேயே அப்படி லைட்டாக லிக் பண்ணபடி டேயோட லிப்பை அப்படியே சாஃப்டாக பைட் பண்ணி டேயோட பிளட்டை சக் பண்ணுவாரா. இந்த மாதிரி சக் பண்ண பிளாக் இந்த மூமெண்ட்டை பற்றி ஷாக் ஆனோம். ஜேகேயை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹாரியுமே, என்னடா அவங்க 2 பேரும் நான் சேர்த்து வைக்கலான்னு நினச்சா நீயே அவன்கிட்ட வந்துட்டேனுங்கிற மாதிரி ஹாரி இந்த மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆகி பிளாக் முதல்ல அங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி பிளாக்குக்கு ஹாரி சிக்னல் கொடுக்க பிளாக் டக்குன்னு அங்கேருந்து மறையிடு. இந்த மாதிரி மறைஞ்சான். இப்போ நம்ம ஹாரி தான் நம்ம டேக்குக்கிட்ட இந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணதுபடி நம்ம இந்த பிளேஸில் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு பிளேஸில் மறைஞ்சபடியே ஜேகேயை நோட் பண்ணால் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்டையோட பிளட்டை சக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணாட என்ன பண்ணுற நான் தெரியாமல் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன். என்கிட்ட அந்த அளவுக்கு க்ளோஸ் எல்லாம் ப்ளே பண்ணாட ப்ளீஸ் கிங், நான் தான் எவ்வளோ சாரி கேட்குறேனே. என்ன என்னடா சொன்ன ஜேகே, நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க? நான் ஒன்றா மேரேஜ் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் முடியாது. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இங்கே பாரு, எவ்வளோ ஃபைட்டாக இருந்தாலும் சரி நம்மளோட பிளேஸில் நம்மளோட கிங்டமில் ரூமில் ஃபைட் பண்ணு. எப்போ பட்டாலும் உன் பின்னாடி என்னால் வர முடியாது. நான் ஃபோர்ஸ் பண்ணுறியா? அப்படி தான் பண்ணுவேன். ஜேகே நீ என்ன மாட்டிடா பேசிகிட்டு இருக்கேன்? என்ன வேட்ரா சொல்கிறேன்? நான் டெட் ஆகிறதுல எனக்கு ஒரு பெயினே கிடையாதுடா. நான் இப்போ கூட டெட் ஆக வேண்டாம். ஆனால் நீ சொன்ன வேடை மட்டும் அது ஃபேக்குன்னு சொல்லு ஜேகே. நீ என்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு சொல்லு. லஸ்ட்டெல்லாம் இல்லைன்னு சொல்லு. என் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்லடாக இருந்தேன்னு சொல்லு. நீ பேசுனதெல்லாம் ஃபேக்குன்னு மட்டும் சொல்லு ஜேகே. அது ஃபேக் கிடையாது, அது ட்ரூ. இந்த மாதிரி ஃபோஸ்ட் மெமரி குட்டியோ ரீக்கப் ஆகிற மூமெண்ட்டுக்கு அப்படியே நம்ம ஜேகே லைட்டாக புஷ் பண்ணால் இந்த மாதிரி புஷ் பண்ண வேகத்தில் நம்ம ஜேகே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதான் பிளட்டோட அந்த ஸ்மெல்லுக்கே அட்ராக்ட் ஆகிறவர் இப்போ பிளட்டை வேறு சக் பண்ணியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு. அவனோட பிளட் செம்ம ஸ்வீட்டாக இருக்குது பேபி, ஸ்வீட் பிளட்டாக இருக்குதுங்கிற மாதிரி டேயோட நெக்கிலேயே டீட்டை இறக்குறத பார்த்து ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி ஆடா பாவி எல்லாரையும் கேள் பண்ணுற மாதிரி டேயே அட்டாக் பண்ண போறியானுங்கிற மாதிரி நம்ம ஹாரி டேக்கிட்ட என்றானா ஜேகேயோட பவர் டேயோ கிட்ட தானே இப்போ இருக்குது அந்த டீமன் பவர். அந்த மூமெண்ட்டுக்கு நெக்கை கடிக்கிற மூமெண்ட்டுக்கு டேயோட பிளட்டை நம்ம ஜேகே சக் பண்ணுறாரு. சக் பண்ண மூமெண்ட்டில் டே ரொம்ப பெயின் ஆகி ஜேகேயை மூவ் ஆன் பண்ணால் நம்ம ஜேகேயால் டேயோட பாடியில் இருக்க பிளட்டை எதையுமே சக் பண்ண முடியல. இந்த மாதிரி சக் பண்ண முடியாத மூமெண்ட்டுக்கு ஜேகே ஷாக் ஆகி டேயோட நெக்கில் டீட்டை இறக்குனவர் நெக்கில் இருந்து டீட்டை எடுத்தா டேயோட நெக்கில் ஃபீட் மார்க் ஆயிடுச்சு. ஜேகேயோட மேடு டேனுங்கிற மாதிரி ஃபீட் மார்க் ஆனதை பார்த்துட்டு ஜேகே ஷாக் ஆனால் நெக்கை கடித்த மூமெண்ட்டில் டேயோட பாடிக்குள்ளே இருந்த டீமன் பவர் இப்போ வெளியே வந்துருச்சு. ஜேகேயோட நெக்கையே நம்ம டே கிரிப்பாக பிடிச்சி இருக்குனபடி ஜேகேயே நம்ம டே ஃப்ளோர்லேருந்து தூக்குறாரு. என்ன திமிரு இருந்தா என்னையே அட்டாக் பண்ணுவடா? இப்படி நம்ம டே சேஞ்ச் ஆகிறத ஹாரி இப்போந்தான் பார்க்கவே செய்கிறாரு. அதாவது ஜேகே சேப்பண்ண ஜேகேயோட பவரை டே எடுத்துக்கிட்ட மூமெண்ட்டுக்கு இப்போ கூட அந்த டீமன் பவர் டேக்குள்ளதான் இருக்குது. டேயோட சோலோட அது அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். இந்த மூமெண்ட்டில் நம்ம ஹாரி இந்த மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆனோம். ஜேகேமே லைட்டாக ஷாக் ஆகி நம்ம டேயை நோட் பண்ணோம். இப்போ இதை விட்ட வேறு வழி தெரியல, டே டீமனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரி அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ மாதிரி ஒரு மாதிரி ஊசி மாதிரி ஒரு பின் மாதிரி இருக்குது. அட கரெக்டாக அது ரொம்ப லேசாக தான் இருக்குது, அது யார் கண்ணுக்கு தெரியாது. அதை கரெக்டாக டேயோட நெக்கை பார்த்து தூக்கி வீசுகிறான். அது கரெக்டாக டேயோட நெக்கில் சொருகுது. இந்த மாதிரி சொருகிற மூமெண்ட்டில் டே அப்படியே மயங்கி கீழே விழுந்தான். ஜேகே கரெக்டாக அப்படியே தரையில் நிற்கிறாரு. இந்த மாதிரி ஜேகே கிட்ட ரொம்ப ஷாக் ஆகுது. நம்ம ஒரு பர்சன்ட் நெக்கு கடிச்சா மொத்த பிளட்டையும் எடுக்காமல் விட மாட்டேனே, இவன் நெக்கில் நான் கடிச்சும் இவனுக்கு கொஞ்சம் கூட பிளட் லாஸ் ஆகலையேங்கிற மாதிரி மயங்கி விழுந்த டேயோட சீக்ஸை நம்ம ஜேகே தட்டிட்டு நெக்கை பார்க்க சொல்ல ஜேகேயோட டீட் மார்க் அது அப்படியே ஃபீட் மார்க்காக இருக்கிறத பார்த்து
ஜேகே ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. ஏது நீ என்னோட மேடா? ஆ ஏன் மேடை என்னால் அட்டாக் பண்ண முடியாது. நீ ஏன் மேடா அப்படிங்கிற மாரி ஷாக் ஆகி அவரோட மேடுன்னு தெரிஞ்சால் ஃபாரஸ்ட்டில் எப்படியும் போடானாடா போட்டுட்டு போக முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே டேயை பிராடஸ்டலே தூக்குனப்படி ஃப்ளை பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக அவர் ஸ்டே பண்ணிட்டு இருந்த அந்த ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டாரு.